ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இந்த வீடியோவில் நம்ம கேக்குடியில் தங்கியிருந்த அந்த இரவு நேர அனுபவங்களையும் டே 2ல் மார்னிங் சஃபாரி போனது இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. டே 1ல் நம்ம ஈவினிங் சஃபாரியை முடிச்சுட்டு ஒரு 6:30 மணி போல் நம்ம ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆனோம். ஒரு 3 மணி நேரம் சஃபாரி டூரேஷன் இந்த இதில் அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க நம்மளை காட்டுக்குள்ளார. நமக்கு யானைகளை பார்த்தோம். அது நம்மளை துரத்தக்கூடிய ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்டையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரிட்டர்ன் ஆகும்பொழுது பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளார போயிருந்த மான்கள்லாம் கூட்டம் கூட்டமாக நம்ம ரெசார்ட்டை நோக்கி வர ஆரம்பிச்சுது. ரெசார்ட் பக்கத்தில் நிறைய புள்ளி மான்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சேஃப்டிக்காக இங்கே வந்துருக்கு. அங்கு புள்ளிமான்கள் மட்டும் இல்லாமல் ஒயில்டு போர் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டுப்பன்றிகளும் நிறைய அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. நாம் சஃபாரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் டீ வித் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி கொடுத்தாங்க. ஸோ அதையும் ஈவினிங் சாப்பிட்டுட்டு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் அங்கே ஒளிபரப்புனாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். அதாவது அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி JLR, அதாவது ஜங்கிள் லாட்ஜஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிறைய ரெசார்ட்ஸ் கர்நாடகா ஃபுல்லாக முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதில் பந்திப்பூர்லேயும் இருக்குது, கபினியில் இருக்குது, இங்கே இருக்குது, அந்த மாதிரி வேறு சில இடங்கள்லையும் இருக்குது. நம்ம JLRல தங்குறது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ அதனால் இந்த பேக்கேஜில் ஒரு பகுதியாக தான் இந்த ஸ்நாக்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்ம்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட், அதாவது பொதுவாக பந்திப்பூராக இருக்கட்டும் இல்லை இந்த இடமா இருக்கட்டும், இந்த ஃபாரஸ்ட்டை பற்றின சில டீட்டெயில்ஸ்லாம் அங்கே உள்ள டாக்குமெண்ட்ரியில் ஒளிபரப்புனாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பர்டிகுலராக கபினி சஃபாரி பற்றின டாக்குமெண்ட்ரி தான் அன்னைக்கு நாம் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெடேட்டர் வரும்பொழுது என்ன மாதிரி மான்கள், குரங்குகள்லாம் அலாரம் கால் கொடுக்கும். ஸோ அதை பார்த்துட்டு எப்படி அலர்ட் ஆகும் மிருகங்கள்லாம் அப்படிங்கிறது எல்லாமே நாம் அங்கே டாக்குமெண்ட்ரியில் பார்த்தோம். நாம் டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளாரே நடந்து நம்மளுடைய ரூமுக்கு வந்தோம். வரும்பொழுது உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, செம்ம த்ரில்லாக இருந்தது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளார இரவு நேரத்தில் நம்ம நடந்து வர்றதே நமக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்க. இன்னைக்கு லெப்பாடாக நம்மளான்னு பார்த்தலாம். நைட் விஷன் ஏதாவது தெரியுதான்னு பார்க்கணும். எல்லாம் இருட்டாக இருக்குது. சரி வாங்க. ஏதோ சவுண்டு மட்டும் இருக்குது, ஆனால் ஆள் இல்லை. இது பேய் நேரம் மட்டும் இருக்குது. நீங்கள் பேய்னா பயப்படுங்களா? தோல் மேலே கை போட்டு உட்காந்துருப்பேன். தண்ணியில் நைட்டு பக்கத்தில் இருக்க சுடுகாட்டுக்கு போகிறேன். நான் ஏன் நடுராத்திரிக்கு சுடுகாட்டுக்கு போட்டோம். வவ்வால் பறக்குது. அப்படின்னா பேய் இங்கே நிச்சயம் இருக்குது. சாவி கொடுங்க ஓப்பின். காலையில் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்த ரூம் பாய் இது லெப்பர்ட் டெரிட்டரின்னு சொன்னார். நம்ம இந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் லெப்பர்டு போகுதா வருதான்னு சொல்லி சுற்றி முற்றியும் பார்த்துட்டே இருக்கோம். பாருங்கள், வெளியில் ஃபுல்லாக கும் இருட்டு. எதுவும் தெரியுதா உங்களுக்கு? நானே நம்ம பால்கனியில் உள்ள வெளிச்சத்தில் பேசிகிட்டு இருக்கேன்.
இப்போ இங்கேருந்து இதோட கொடுமை கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். எப்படி இருந்தாலும் ஒரு 300-400 மீட்டர் வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ளார நடந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போகணும். அதுக்கப்புறம் காருக்கு போய் கண்ணாடியை மறந்துட்டு வந்துட்டேன், அது எடுக்கிறதுக்கு போகணும். அது அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்குள்ளார போகிறது எந்த அளவுக்கு சேஃப்னு தெரில. நம்ம டார்ச் அடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். அந்த இடத்துல தான் லெப்பர்டு போகுன்னாரு. அது இருக்குல்ல, அது மேலே இப்படி வந்து லெப்பர்டு இருக்கான்னு பார்த்துட்டிங்களா? அடியில் ஏதாவது இருக்கான்னு இந்த பில்லரில் ஏதாவது மறைஞ்சிருக்க போகுது. லெப்பர்டு ஃபோட்டோ இருக்கா? அவர் அந்த இடத்துல தான் இப்படி வரும்னாரு காலைல. அப்படியே நடந்து அப்படி வருமா அந்த சைடு, அந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே போயிருந்துருக்கு. சரி வாங்க சாப்பிட்டு வருவோம் நல்ல நேரத்தில். நீங்களா அதுமாரி காட்டில் நடந்து போயிருக்கீங்களா நைட்டில்? அங்கே பாருங்கள் டார்ச் அடித்து பார்த்துட்ருக்காங்க நமக்கு முன்னாடி. ஆஹா, சாப்பிட போகிறாங்களா? சாப்பிட்டு வராங்களா அவங்களாம்? என்னாச்சு? ஆ என்னாச்சு? உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரி. நம்ம ரூமுக்கு பக்கத்தில் டென்டட் ஹவுஸில் தங்கியிருந்த ஒரு அம்மாவுக்கு, அதாவது ஒரு அம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களோட அம்மா 3 பேரும் வந்து சஃபாரியில் வரும்பொழுது பார்த்தோம். அவங்களுக்கு சஃபாரியில் வந்தது அந்த கோல்டான கிளைமேட் வந்து ஒத்துக்கல போல் இருக்கு. உடம்பு ரொம்ப முடியாமல் போச்சான். அதனால் இந்த டயத்தில் ரொம்ப எமர்ஜென்சி ஆகிட்டதுனால அவங்கள அழைச்சிக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் சாம்ராஜ் நகர் தான் போகணும். அதுக்கு இந்த ஃபாரஸ்ட்டை வந்து கிராஸ் பண்ணி தான் போகணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த 28 கிலோமீட்டரை வந்து இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் வழியாக நீங்கள் வெளியில் போனீங்கன்னா தான் போக முடியும். ஆனால் இன்னொரு ரூட் ஒன்று வந்து ஷார்ட்கட் இருக்குது. அது வந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அந்த ரோட்டில் வேலை நடக்குதுன்னாங்க. ஆனால் அந்த ரூட்டில் தான் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போக போகிறாங்க. ஏன்னா இப்போ இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால இவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் அது வழியாக அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு திரும்பவும் அவங்க நைட்டு வந்து 12 மணி போல் தான் என்னமோ ரிட்டர்ன் ஆகிருக்கிறாங்க. பொதுவாக ஈவினிங் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமாக இருந்ததுன்னா ஸ்பெஷல் பர்மிஷனில் வந்து நாம் அதில் ட்ராவல் பண்ணலாம். நமக்கே வந்து காலையில் பொழுது விடிகிற வரைக்கும் என்னாச்சு, எப்படி போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் பகலில் வரும்போதே எங்களுக்கு பயமாக இருந்தது. நைட்டில் அவங்க வரும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி காலையில் நாங்கள் விசாரிச்சுட்டு இருந்தோம். ஏதோ நல்ல நேரத்தில் சீக்கிரம் சாப்பிட்டு வந்து படுத்தோன்னு வச்சுங்களேன், காலைல சஃபாரி போகலாம். நாளைக்காவது டைகர் பார்ப்போமா? வரும்போது 2 பலாப்பழம், முழு பலாப்பழம் 2, ஒரு தார் வாழைப்பழம், அப்புறம் உப்பு ஒரு 2 மூட்டை, இதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா யானை வரும். புளி ஒரு மண்டை, புளியோதரை வேணா இங்கே அது பசிக்கும்போது புளியோதரை கொடுத்து பார்த்துருக்கீங்க, அப்போ தெரியும் புளி பசிச்சா புளியோதரை திங்குமா திங்காதான்னு. சவுண்ட் ரொம்ப குளிர், ரொம்ப குளிருதில்ல. மதியம் நல்லா இருந்தது இந்த ஓப்பன் பிளேஸில் உட்கார்றதுக்கு. இப்போ சுட சுட சாப்பாடு தான் நல்லாயிருக்கும். இது பேர் என்ன?
ಸರ್ ಅದು ಬೀಟ್ರೂಟು பீட்ரூட்டா ಬೀಟ್ರೂಟು ಪನ್ನೀರ್ ಮಟರು Okay. ವೈಟ್ ಸ್ವೀಟ್ ವೆಜಿಟಬಲು ಪೆಪ್ಪರ್ ರಸಮ್ ದಾಲ್ ಫ್ರೈ ವೆಜಿಟಬಲ್ ಪಲಾವ್ ವೈಟ್ ರೈಸ್ ಚಿಕನ್ ಕರಿ இது இது வெஜிடபிள் பிரியாணியா ಪಲಾವ್ புலாவ் இது என்ன சொன்னீங்க தாலா ದಾಲ್ ಫ್ರೈ தால் ஃப்ரை ஒயிட் ரைஸா ವೈಟ್ ರೈಸ್ சிக்கன் கிரேவியா ಚಿಕನ್ ಗ್ರೇವಿ ಫಿಶ್ ಫ್ರೈ ಇದು ಕಸ್ಟರ್ಡ್ ஃபிஷ் ஃப்ரையா ஓகே குட் பப்படை இது கஸ்டர்டா சூப்பர் பிரியாணி கேட்டே இருந்தீங்க அதான் எடுத்துட்டீங்களா புலாவை பிரியாணி கேட்ட புலாவ் அது சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு சிக்கனா புலாவில் எதுவுமே சிக்கன் சிக்கன் புலாவ் நான் வீடியோ எடுக்கிறேன்னு எல்லாம் கம்மி கம்மியாக போட்டுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறது தானே கம்மியாக வருவீங்க ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்ணோம்ல அது பாருங்கள் வைல்டு போர் வந்துருச்சுங்க சிக்கன் கிரேவி இருக்கும் அது அப்புறமா ரைஸ்க்கு பார்த்துக்கலாம் புலாவ் இருக்கிற முந்திரிலாம் பொறுக்கிட்டீங்க போட்டிருக்கேன் முந்திரியா உங்களை முந்திரி வைக்கிறேன் இந்த மேலால் இருக்கே இதுவா கை இருக்குது இந்த இருக்குது இன்னும் அப்படிதான் முந்திரியா தெரியாது சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு வீடியோக்காக சிக்கன் கம்மியாக எடுத்து வைக்கிறாரு நம்பிடாதீங்க யாரும் இது பாரு, நான் சொன்ன டைலாக் எனக்கு நான் நம்பிடாதீங்க ஓ ஃபிஷ்ஷு கொஞ்சம் கிளு 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 கொஞ்சம் லெமன் அப்படியே புழிஞ்சு ஊற்றிக்கும் பாருங்கள் உண்மையிலே இந்த கிளாஸ் பார்க்கும்போது சாப்பிட ஆசையாக இருக்குது நல்லா கொதிக்க கொதிக்க இந்த குளிருக்கு இங்கே நம்ம தங்குனதுலேயே நமக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருந்தது தங்கின அந்த இடமும் இந்த ஃபுட்டும் தான். இங்கே கொடுக்கப்பட்ட உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்தது. அதாவது பொதுவாக கர்நாடகா ஃபுட்டு நமக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. ஆனால் இங்கே ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு வெளில வரும்போது ஒயில்டு போர் நிறையா நாங்கள் போகிற ரூமுக்கு வழியில் நின்றுட்டு இருந்தது. இந்த ஒயில்டு போர் பார்க்கும்பொழுது சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்கிற பன்னி மாரி நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது மிகவும் ஆபத்தான ஒரு விலங்கு. இது சிறுத்தையை கூட அட்டாக் பண்ணி சாகடிச்சிருக்கு கூட்டமாக சேர்ந்து. நான் நிறையா அது கடித்து அதை கொன்று சாப்பிட்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸில். அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களே ரொம்ப மூர்க்கத்தனமாக போய் அட்டாக் பண்ணுற வீடியோ, அது எவ்வளோ தான் நிறைய பேர் அதை தடுத்து அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு பார்த்தாலும் விடாமல் அதை கண்டினியூவாக அட்டாக் பண்ணுறது, இந்த குணம்லாம் இந்த ஒயில்டு போர்கிட்ட இருக்குது. அதனால் அதுக்கிட்ட அது சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம க்ளோஸாக போகக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு நின்று பார்க்கணும். ஓடுங்க 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 லெப்பர்டு ஒரு தேடுது, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நாம் சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்பொழுது நல்ல மழை பிடிச்சிக்கிட்டு, ஸோ அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஒரு ஓட்டத்தை பிடிச்சோம். ஒரு பயத்தோடு தான் போனோம். காரணம் என்னென்னா, நாங்கள் சாப்பிட வரும்போது கூட கூட்டமாக அங்கே பக்கத்தில் அவங்களுக்கு விட முடியாதனால அவங்க கூட இங்கே வந்துட்டோம். ஆனால் திரும்பி ரிட்டர்ன் போகும்பொழுது நாங்கள் 2 பேரும் தான் நடந்து போயிட்டு இருந்தோம். மழை வர பிடிச்சிக்கிட்டு என்னதான் நம்ம பேசிட்டு 2 பேர் போனால் கூட இது லெப்பர்ட் டெரிட்டரின்னு ஏற்கனவே அவங்க சொன்னதுனால நாம் ஒரு பயத்தோட எங்கேருந்து வரும்னே நமக்கு தெரியாது. அது பகல்லையும் வரும் நைட்லேயும் வரும்னு சொன்னாரா, அதனால் பயந்துட்டே ஒரு ஓட்டத்தை பிடிச்சி நாம் ரூமுக்கு போய் சேர்ந்தோம். நாம் நைட்லாம் வேறு ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் பார்க்க முடியுதா, பர்டிகுலராக லெப்பர்ட் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி நம்ம டார்ச் அடித்து பார்த்துட்டே இருந்தோம். நைட் ஃபுல்லாக மழையும் பெஞ்சிட்டே இருந்தது. பொதுவாக மழை அதிகமாக பெய்கிற சமயத்தில் வனவிலங்குகள்லாம் வெளியில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம அடித்து கூடுமான வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு 11-11 வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துட்டோம். ஏன்னா ஏர்லி மார்னிங் கிளம்பி ஒரு 5 o'clock எழுந்திரிச்சா தான் சஃபாரி நமக்கு 6 o'clock நம்மளால் போக முடியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரத்தோடையே போய் படுத்துட்டோம்.
சூப்பராக பாட்டு பாடுது பாருங்கள் அந்த குருவி பேர்டு. மார்னிங் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். 6:15 மணி இப்போ 5:50 ஆகுது. இன்றைக்கி மார்னிங் சஃபாரியில் என்ன மாதிரி நமக்கு அட்வென்ச்சர் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்தரலாம். குளிருது, ஸ்வெட்டர் வேறு எடுத்துகிட்டோம். இல்லை எப்படி சஃபாரி போக போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி நானே டீ குடிக்கலான்னு இருக்கேன் இந்த குளிருக்கு. மார்னிங் டீ பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 6:15க்கு கரெக்டாக நம்மளுடைய மார்னிங் சஃபாரி ஸ்டார்ட் ஆச்சு. முதல் நாள் வந்து யானையை தவிர நம்மளால் பெரிய லெவலில் எந்த அனிமல்ஸையும் பார்க்க முடியல. இன்றைக்கி 2வது நாள் சஃபாரிலையாவது பெரிய லெவலில் எதையாவது பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்மளுடைய சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வைல்டு போர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வைல்டு போர் பார்த்தாலே எனக்கு எதுவும் சைட் ஆக மாட்டேங்குது. போயிட்டு இருந்த வழியில் டிரைவர் நிறுத்தி காமிச்சாரு. புலியோட பக்மார்க் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தது. அதாவது நைட்டோ இல்லை காலையிலையோ வந்து புலி அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கோம் அப்படி சொல்லி சொன்னார். நாமளும் அந்த கால் தடம் போன டைரக்ஷனை நோக்கி நாமளும் போக ஆரம்பித்தோம்.
போகிற வழியில் காட்டு கோழி ஒன்று இருந்தது, அப்புறம் ஒரு ஈகிள் ஒன்று கீழேருந்து பறந்து போய் மரத்து மேலே உட்காந்துருந்தது. இன்றைக்கி மார்னிங் நமக்கு பேர்ட் வாட்சிங் தான் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சி தான் நம்மளுடைய சஃபாரி பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருந்தோம். அதிலிருந்து கொஞ்சம் தூரம் போனோம். அங்கே பார்த்தா சிறுத்தையோட காலடி தடம் இருந்தது. அது மழை பெஞ்சிருந்ததுனால அந்த இடம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது அதோட காலடி தடம். நேற்று ஈவினிங் சஃபாரிலையாவது யானையாவது பார்த்தோம். மார்னிங் சஃபாரியில் எதையுமே பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட நம்ம திரும்ப ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நான் ஏற்கனவே நேற்று வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டேன் இல்லையா, அது மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட் டே வரும்பொழுது அவங்க டைகர் சைட் ஆகிருக்கு. அந்த கிளிப்பிங்ஸும் வந்து நமக்கு கொடுத்தாங்க. அதையும் இப்போ பாருங்கள். கரடியும் அது மாதிரி பார்த்துருக்காங்க. அந்த கிளிப்பிங்ஸையும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கிளிப்பிங்ஸு நம்ம சஃபாரி போயிட்டு வந்த ஒரு 4-5 நாள் கழித்து அவங்க சஃபாரி போகும்பொழுது இந்த டைகர் வந்து கிடச்சிருக்கு. போன வீடியோவில் நீங்கள் பார்த்தது முதல் நாளும் அதுக்கு அடுத்த நாள் இந்த டைகர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம போனப்போ தான் எதுவுமே கிடைக்கலையே, சரி அட்லீஸ்ட்டு உங்களுக்கு நம்ம அந்த கிளிப்பிங்ஸை வாங்கி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த கேகுடியில் வந்து அனிமல் சைட்டிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அனிமல்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து மட்டும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே தங்கியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே நமக்கு மறக்க முடியாத ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சஃபாரியில் நமக்கு பெரிய லெவலில் பார்க்க முடியல, ஒரு ஏமாற்றமாக இருந்தால் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் ஸ்டே பண்ணது. ஸோ அந்த ஒரு அனுபவத்தோட அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுட்டுக்காகவே இங்கே வந்து ஸ்டே பண்ணலான்னு சொல்கிற அளவுக்கு ஃபுட்டு 3 வேளையுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி பூரி இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிவிட்டு நமக்கு செக் அவுட் டைமிங் வந்து 11 o'clock. ஸோ ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்ப தயாரானோம். நம்ம சஃபாரி முடிச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வைல்டு நேச்சரில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு கரெக்டான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் நம்ம தங்கியிருக்கிற இடத்துல கூட லெப்பர்டு வந்து கிராஸ் ஆகும் அப்படின்னாங்க. பட் நம்மளால் பார்க்க முடியல. பட் ஓகே, எல்லா டைமும் நம்ம அனிமலை வந்து ஸ்பாட் பண்ண முடியாது. பட் ரொம்ப வைல்டு. அது பாருங்கள், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஸ்டே பண்ணுறது உண்மையிலே இந்த ட்ராவல் பண்ணுறது அங்கேருந்து இந்த ஃபாரஸ்ட் ஒரு 28 kilometers பிஆர் ஹில்ஸ்லேருந்து வரும்பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். பிஆர் ஹில்ஸ்லேருந்து இங்கே கேகுடி வந்து ஒரு 28 kilometers ஃபாரஸ்ட்குள்ளாரே வரும். செம டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, செம எக்ஸ்பீரியன்ஸு. இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா சிங்கிள் ரோடு, அது ஒன்று தான் ப்ராப்ளம். ரோடுனா சூப்பரான ரோடு. உண்மையிலே இங்கே ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது இங்கே. ஸோ இது எல்லாமே அருமையாக இருந்தது. என்ன சஃபாரி வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் சொல்லப்போனால் பேக்கேஜ் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.